ஓகே. ஸோ ஹாய் கஸ், இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் எம்பிஆர் பார்ட்டிஷன், ஜிபிடி பார்ட்டிஷன் என்ன, எம்பிஆர் பார்ட்டிஷன் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம பண்ண போறது டிஸ்க் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டி. ரெகுலரா நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து இந்த சர்வர்ல வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணித்தாங்க, இந்த சர்வர்ல வந்து எனக்கு 200 GB ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு எக்ஸ்பான்ஷனுக்கு வரும் அல்லது நியூ ஹார்ட் டிஸ்க் அடிஷனுக்கு வரும். ஸோ நமக்கு எப்படி ரெக்வஸ்ட் வரும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வரும். ஒன்னு வந்து ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்கை நம்ம இன்க்ரீஸ் பண்றது. நியூ டிரைவ் நீடட். நியூ டிரைவ் நீடட் அப்படிங்கிறது நியூ ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றது. ஸோ இந்த ரெண்டு தான் வரும். உதாரணத்துக்கு நம்மளோட லேப்டாப், நம்மளோட சர்வர் எடுத்துப்போம். இந்த சர்வர்ல தேர் இஸ் ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கு, சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. எனக்கு இப்ப ரிக்வெஸ்ட் வந்து டி டிரைவ் வேணும். எனக்கு இந்த சர்வர்ல ஒரு 500 ஜிபிக்கு டி டிரைவ் வேணும். ஸோ அதை நான் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத இப்போ வந்து மேட்டர். இது யார் ஆக்டிவிட்டி அப்படின்னா விண்டோஸ் டீமோட ஆக்டிவிட்டி. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விண்டோஸ் டீம் தனியா இருப்பாங்க சில கம்பெனில விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் டீம் இருப்பாங்க. இப்போ விண்டோஸ் டீம் தனியா இருந்துச்சுன்னா இது விண்டோஸ் டீமோட ஆக்டிவிட்டி. விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் இருந்தாங்கன்னா இது நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்ம பண்ற ஆக்டிவிட்டி. சரிங்களா, மோஸ்ட்லி விண்டோஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஒன் ஆஃப் த ரெகுலர் ஆக்டிவிட்டி. சரி, கஸ்டமர் ரெக்வெஸ்ட், மை சர்வர் இஸ் கரண்ட்லி ரன்னிங் ஒன்லி த சி டிரைவ், ஐ நீட் a 500 GB டி டிரைவ். எனக்கு 500 GB another டிரைவ் வந்து வேணும். ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் த டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போடுவோம். அப்போ we will have to create the drive and provide the drive. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செகண்ட் ரெக்வெஸ்ட் போடுறேன். ஸோ இந்த நியூ டிரைவ் ஆட், அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஎம்ஆர் எண்டில் we need to add new hard disk. இது எப்படின்னு நான் வந்து விஎம்ஆர் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்றேன், இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. விஎம்ஆர் சைடில் நம்ம புது ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் டு த சர்வர், தென் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஆட் டிரைவ். இப்ப எனக்கு ஒரு சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஒரு இ டிரைவோ அல்லது டி டிரைவோ வேணும், 500 ஜிபில வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி விஎம்ஆர் டீம்ல இருந்து ஹார்ட் டிஸ்க் அவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அது எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நான் விஎம்ஆர் கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சர்வர் லாகின் பண்ணணும், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகணும், தென் டிரைவ் ஆட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னா நீங்க இந்த மெனுல போயிட்டு டிஸ்க் create and format hard disk, இதுல டைப் பண்ணா வரல. அப்ப கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணுங்க. சரிங்களா, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள there is an option called disk management. ஓகேங்களா, ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்லது you can directly go to run comp mgmt.msc அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டேரக்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டேரக்டா போகணும் அப்படின்னா எஸ் யூ கேன் டூ தட். ரன்ல போயிட்டு டிஸ்க்
mg.mt.msc நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ல நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா டேட்டா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்துடும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றப்ப எனக்கு ஒரே ஒரு டிரைவ் இருக்கு, சி டிரைவ் மட்டும் இருக்குது. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தெளிவா உங்களுக்கு தெரியும் எத்தனை டிரைவ் இருக்குது, அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி, எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ், எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது பாருங்க. சி டிரைவ் இருக்குது, அது வந்து பேசிக் டிரைவ், என்டிஎஃப்எஸ் டிரைவ். தென் அதுல பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமரி டிரைவ். ஓகே, இதுல போட்டிருக்கான் பாத்தீங்களா பிரைமரி பார்ட்டிஷன். பிரைமரி பார்ட்டிஷன் அது சி டிரைவ். ஓகே, அந்த பிரைமரி பார்ட்டிஷன்ல தான் எப்பயுமே வந்து நம்மளோட ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். whenever we install the OS, நம்ம ஒரு OS இன்ஸ்டால் பண்றப்ப ஐஓஎஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஐஓஎஸ் இமேஜ்ல இருந்து ஓஎஸ் ஃபைல்ஸ் காப்பி பண்ணி சி டிரைவ் தான் கொண்டு நடக்கும். சி டிரைவ்ல தான் காப்பி ஆகும். ஸோ சி டிரைவ்ல ஓஎஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பிரைமரி பார்ட்டிஷன் சொல்றோம். ஓகே, ஸோ அதோட சைஸ் டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 GB. அதில் ஃப்ரீயா இப்போ ஒரு 38 GB ஃப்ரீயா இருக்குது. எத்தனை ஜிபி ஃப்ரீயா இருக்குது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 78% ஃப்ரீயா இருக்குது. இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் டு கிரியேட் அ நியூ டிரைவ். அப்ப ஆல்ரெடி VMware 2ல ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, VMware சைடில் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரீஸ்கேன் டிஸ்க் கொடுக்கணும். சம்டைம்ஸ் இங்க இந்த இடத்துல தெரியாது. ஓகே, அப்ப நீங்க ரீஸ்கேன் டிஸ்க் கொடுக்கணும். ரீஸ்கேன் டிஸ்க் கொடுக்குறப்ப இது விசிபிள் ஆகும். சம்டைம்ஸ் விசிபிள் ஆகல அப்படின்னா நீங்க ரீஸ்கேன் டிஸ்க் கொடுங்க, விசிபிள் ஆயிரும். அல்ல ஹார்ட்வேர் சேஞ்ச் இருக்கும். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் இருக்கும். இந்த ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த டிஸ்க் வந்து தெரிய ஆரம்பிச்சு. இப்ப டிஸ்க் 0 50 GB இருக்குது. இந்த டிரைவ் தான் 50 GB டிரைவ். தென் டிஸ்க் 1 என்ன போட்டிருக்கு, அன்அலோகேட்டட். அன்அலோகேட்டட் அப்படின்னா இதை இன்னும் டிரைவா நீங்க வந்து மாத்தல அப்படின்னு வந்து அர்த்தம். இதை நம்ம அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க் வந்து ஆஃப்லைன்ல இருக்கும். இந்த டிஸ்கை நம்ம we need to make the disk online. நம்ம இந்த டிஸ்க் எப்படி ஆன்லைன் ஆக்குறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க, there is option called online. ஸோ யூஸ்வலா இந்த ஐகான் பாருங்க, இந்த டிஸ்கோட ஐகானும் இந்த டிஸ்கோட ஐகான் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு ரெக்டார் மார்க் இருக்கா, அப்போ இது ஆஃப்லைன்ல இருக்குன்னு அர்த்தம். தென் இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இப்போ டிஸ்க் வந்து ஆன்லைன் வந்துடும். இப்ப unknown not initialized அப்படின்னு இருக்குது. எகைன் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இனிஷியேட் டிஸ்க் கொடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்க் வந்து ஆஃப்லைன்ல இருக்கும். ஆஃப்லைன்ல இருக்க டிஸ்கை வந்து நம்ம ஆன்லைன் கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஆஃப்லைன்ல இருக்க டிஸ்கை வந்து நம்ம ஆன்லைன்ல கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் டிஸ்கை வந்து இனிஷியேட் பண்றோம். டிஸ்கை இனிஷியேட் பண்றப்ப ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், MPR, GPT. இதை பத்தி பார்க்கலாம். MPR அப்படிங்கிறது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், GPT அப்படிங்கிறது கைடட் பார்ட்டிஷன் டேபிள். இப்ப இந்த MPR எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, the MPR only using for C drive. ஓகேங்களா? MPRல வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ல வந்துட்டு it won't support about 2 TB. உங்ககிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க், உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வர்ல 5 TBக்கு ஒரு டிரைவ் வேணும் அப்படின்னா அது MPR பார்ட்டிஷன்ல இருந்துச்சுன்னா you cannot make the 5 TB ஹார்ட் டிஸ்க். ஏன் அப்படின்னா நீங்க MPR பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன்ல 2 TBக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. the MPR partition won't support about 2 TB. நோட் பண்ணிக்கோங்க, MPR பார்ட்டிஷன் வந்து அப் டு 2 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் GPT பார்ட்டிஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அது அப் டு 64 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ about 2 TB, நாட் about 2 TB. இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே, ஒரு டிஸ்கை நீங்க வந்து டிரைவா கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே GPT போயிருங்க, MPR போக வேண்டாம். சரிங்களா? இப்போ இது இந்த டிஸ்க் 0 இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்ப்போம். டிஸ்க் டிரைவ் இதுவே பார்ட்டிஷன் டைல் பாருங்க, GPT தான் இருக்கு, கைடட் பார்ட்டிஷன் டேபிள் தான் இருக்குது. சொல்லுங்க. GPT MPR அகைன்ஸ்ட் இல்ல GPT MPR இல்ல, GPT வந்து 2 TB யூஸ் பண்ணலாம், MPR சம்திங் சொன்னீங்களா, அது சரியா கேட்கலங்க. ஃபைன். சோ ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்னு MPR மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், இத பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொன்னு GPT கைடட் பார்ட்டிஷன் டேபிள். சோ MPR வந்து அப் டு 2 TB வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். 2 TBக்கு மேல உங்களுக்கு டிரைவ் வேணும் அப்படின்னா MPR பார்ட்டிஷன் சப்போர்ட் பண்ணாது.
பட் ஜிபிடி அப்படிங்கிறது 64 DB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். என் நம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 128 டிரைவ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஜிபிடி பார்ட்டிஷன். நோட் பண்ணிக்கோங்க, above 2 TB or above 2 TB we will go for GPT partition. Okay. Okay, sir. And இல்ல புரியல, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஓகே, தென் அதுக்கு அடுத்து நம்ம எந்த பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா? இதுல நீங்க மோஸ்ட்லி ஜிபிடி தான் நீங்க கொடுக்கணும், வேற எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது. ஜிபிடி தான் நீங்க செலக்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பிஆர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆயிரும். இன்னொன்னு, ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை கன்வெர்ட் பண்றது ஒரு பெரிய வேலை. எம்பிஆர்னா ஜிபிடி இல்ல ஜிபிடி டு எம்பிஆர் கன்வெர்ட் பண்ணலாம், பட் அது பண்றப்ப சம்டைம் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கன்வர்ஷனுக்கு வந்து டவுன் டைம் தேவை. டவுன் டைம் மீன்ஸ் அந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு பேக்கப் எடுத்து தான் நீங்க பண்ணணும். அது நீங்க ஜியோல பண்ணீங்கன்னா டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்து அந்த பார்ட்டிஷன் டெலிட் பண்ணிட்டு தான் பண்ணணும். கமாண்ட் லைன்ல பண்ணீங்கன்னா அதை நம்ம எதுவும் பண்ண தேவை, லைக் நீங்க எதுவுமே டெலிட் பண்ண தேவை இருக்காது. பட் அது பெரிய ப்ராசஸ், ஸோ கன்வெர்ட் பண்றது கஷ்டம். அதனால நீங்க எம்பிஆர் டு ஜிபிடியா அது எனக்கு கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எதுவுமே நீங்க மாத்திராதீங்க. இந்த எம்பிஆர் ஜிபிடி இது ரெண்டுமே என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைல் சிஸ்டம் பேர் வந்து we will call it as NTFS ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, NTFS ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த எம்பிஆர் பார்ட்டிஷன் வந்து இட் சப்போர்ட் ஃபார் ஒன்லி சப்போர்ட் ஃபார் லெகசி பயாஸ். நோட் பண்ணிக்கோங்க, எம்பிஆர் பார்ட்டிஷன் கம்பேட்டபிள் வித் லெகசி பயாஸ். ஜிபிடி பார்ட்டிஷன் கம்பேட்டபிள் வித் யூஎஃப்ஏ பயாஸ். நேற்று நமக்கு ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் எம்பிஆர், சாரி வாட் இஸ் யூஎஃப்ஏ, வாட் இஸ் லெகசி பயாஸ் சொல்லிட்டு. அதில் எம்பிஆர் வந்து ஒன்லி லெகசி பயாஸ் மட்டும் தான் சப்போர்ட், லெகசி பயாஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணும். பட் ஜிபிடி போனோம்னா யூஎஃப்ஏ லெகசி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எம்பிஆர் பார்ட்டிஷன் நம்ம போறப்ப அதுல உங்களால மேக்ஸிமம் 4 டிரைவ் கிரியேட் பண்ணலாம். இப்ப இது எம்பிஆர் பார்ட்டிஷன் தான், சரி இது ஜிபிடி பார்ட்டிஷன் நினைக்கிறேன். இது என்ன பார்ட்டிஷன் சொன்ன? ஜிபிடி பார்ட்டிஷன். இது எம்பிஆர் பார்ட்டிஷனா இருந்துச்சுன்னா உங்களால மேக்ஸிமம் அந்த ஒரு டிஸ்க்ல, உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட டிஸ்க் 0 இருக்குது, தென் என்கிட்ட டிஸ்க் 1 இருக்குது சரிங்களா. இது வந்து டிஸ்க் 0ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்க் 0, இது டிஸ்க் 1. ஸோ டிஸ்க் 0ல என்கிட்ட ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுப்போம். இது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுப்போம். இது 1 TB இருக்குது, இது 2 TB இருக்குது. இது எம்பிஆர் பார்ட்டிஷன், இது வந்து ஜிபிடி பார்ட்டிஷன். ஸோ எம்பிஆர் பார்ட்டிஷன்ல உங்களால மேக்சிமம் இப்போ இது ஆல்ரெடி ஒரு சி டிரைவ் இருக்கும், இதுல சி டிரைவ் இருக்கும். இதுல 3 பிரைமரி டிரைவ் பிரிச்சுக்கலாம், 1 2 3. 3 பிரைமரி டிரைவ், ஒரு லாஜிக்கல் டிரைவ் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து சி டி இ எஃப். இதுக்கு பேரு பிரைமரி டிரைவ், இதுக்கு பேரு லாஜிக்கல் டிரைவ். ஸோ மேக்ஸிமம் இதுல உங்களால 23 பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இதுல எஃப்க்கு அடுத்து என்ன, ஜி ஹெச் இ எஃப், சரி ஏபிசிடி எஃப் ஜிஹெச் ஐ ஜே கேஎல், அந்த மாதிரி 23 பார்ட்டிஷன் பிரிக்கலாம் இதுல.
சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்பிஆர் பார்ட்டிஷன்ல ஒரு 3 பிரைமரி பார்ட்டிஷன், ஒரு லாஜிக்கல் பார்ட்டிஷன். அந்த லாஜிக்கல் பார்ட்டிஷன்ல we can able to create 23 partitions. 23 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே இது ஜிபிடில ஆனா மேக்ஸிமம் இது 2 டிபி தான் சப்போர்ட் பண்ணும் எம்பிஆர். இப்போ என்கிட்ட ஒரு 5 டிபிக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா, இது டிஸ்க் ஒன்று ஜிபிடி ஃபார்மேட்ல வச்சிருக்கேன்னா, இதுல என்னால மேக்ஸிமம் 128 டிரைவ் பிரிச்சுக்கலாம். இதுல ஒன்லி 23 டிரைவ் தான் பிரிக்க முடியும். பட் நம்ம ஜிபிடில இருந்துச்சு அப்படின்னா 128 டிரைவ் வரைக்கும் பிரிச்சுக்கலாம், பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் திங், இப்போ நான் எம்பிஆர் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்க் வந்து 0 வந்து எம்பிஆர்ல இருக்குது. நான் தெரியாம இல்ல இந்த டிஸ்க் ஒன்று எம்பிஆர்ல இருக்குன்னு வச்சுப்போமே, நான் தெரியாம எம்பிஆர் கொடுத்தேன், ஜிபிடியா மாத்தணும். ஸோ ஹவு டு கன்வெர்ட் எம்பிஆர் டு ஜிபிடி? எம்பிஆர் டு ஜிபிடி எப்படி கன்வெர்ட் பண்றது? நீங்க எம்பிஆர் டு ஜிபிடி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லுங்க. பிரைமரி பார்ட்டிஷன் லாஜிக்கல் பார்ட்டிஷன்னா அது எனக்கு புரியல சார். எப்படின்னு பிரைமரி லாஜிக்கல்னா அது எம்பிஆர்ல வந்து 4 பார்ட்டிஷன் தான், 3 பிரைமரி ஒரு இந்த லாஜிக்கல். இந்த பிரைமரி பார்ட்டிஷன்ல உங்களால பிரிக்க முடியாது, பார்ட்டிஷன் பிரிக்க முடியாது. பட் லாஜிக்கல் பார்ட்டிஷன்ல மட்டும் தான் பிரிக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட இருக்க சர்வர் வந்து ஜிபிடில இருக்கு, இது எம்பிஆர் இருந்தா இதுலயே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருவேன். என்னால இது பிராக்டிகலா காமிக்க முடியல. ஒண்ணு இல்ல, இந்த டிரைவ் வந்து நான் என்ன பண்றேன், எம்பிஆர் கொடுத்துறேன். சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு இது வந்து எம்பிஆர் பார்ட்டிஷன். சோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா வால்யூம்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, பார்ட்டிஷன் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்டு எம்பிஆர் இருக்கும். ஸோ இந்த எம்பிஆர்ல இப்போ நான் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பார்ட்டிஷன் பிரிக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்க் வால்யூம் கொடுக்குறப்ப மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரிங்க் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ மேக்ஸிமம் 70, இப்போ 20 GB நான் கொடுத்துருக்கேன், 70 GB ஸ்ட்ரிங் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். இப்போ 3 GB இ டிரைவ் ஆயிடுச்சு. அன்அலோகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா அன்அலோகேட்டட் பாருங்க 70 GB வந்துருச்சு. இப்போ நியூ சிம்பிள் வால்யூம் இதுக்கு நான் 5 GB கொடுக்குறேன். இப்போ எஃப் பார்ட்டிஷன் ஆயிடுச்சு, இ எஃப் ஆயிடுச்சு. தென் இதுல ஒன்று கொடுக்குறேன், இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி டிரைவ் ஆயிடுச்சு. இதுல ஒண்ணு கொடுக்குறேன், பிரைமரி ஹெச் டிரைவ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3 பிரைமரி பார்ட்டிஷன் 1 2 3 இது லாஜிக்கல் டிரைவ். இப்ப இந்த பிரைமரியில உங்களால டிரைவ் பிரிக்க முடியாது. டிரைவ் போட்டாலும் போடலாம், ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப இந்த லாஜிக்கல் டிரைவ்ல உங்களால 23 வரைக்கும் நீங்க பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இது இந்த 3 பிரைமரி இருக்கும், பிரைமரி 1 2 3 இது லாஜிக்கல் டிரைவ். இந்த லாஜிக்கல் டிரைவ்ல கிரீன் கலரா இருக்கு இல்லையா, இது லாஜிக்கல் டிரைவ். இந்த லாஜிக்கல் டிரைவ்ல you can able to create 23 partitions. Okay, fine. இப்ப again I'm going to show you GPD partition. மெயினான டிஃபரன்ஸ் எம்பிஆருக்கும் ஜிபிடிக்கும் ரொம்ப மெயினான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எம்பிஆர் வந்து 2 GB மேல சப்போர்ட் பண்ணாது ஹார்ட் டிஸ்க், ஜிபிடி 2 GB மேல சப்போர்ட் பண்ணும். எம்பிஆர்ல வந்து 23 பார்ட்டிஷன் தான் வச்சுக்க முடியும். ஆனா ஜிபிடில உங்களுக்கு
ஒரு 128 வரைக்கும் பார்ட்டிஷன்ஸ் வச்சுக்கலாம். MBR வந்து ஒன்லி சப்போர்ட் லெகசி பயாஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணும். பட் ஜிபிடி வந்து லெகசி பயாஸ் சப்போர்ட் பண்ணும் ஆர் யூஎஃப்எஸ் பயாஸும் சப்போர்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த சொன்ன பாயிண்ட் எல்லாமே. சரிங்களா? அண்ட் ஹவு டு கன்வெர்ட் MBR டு ஜிபிடி. ஒரு MBR டு ஜிபிடி எப்படி கன்வெர்ட், நான் இப்போ இது வந்து MBR ஆயிருக்கு, இதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஜிபிடி கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நான் கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க் கொடுத்தேன்னா, டைனமிக் டிஸ்க்னா ஜிபிடின்னு அர்த்தம். இப்போ நான் கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க் கொடுத்தேன்னா எனக்கு டேட்டாலாம் அழிஞ்சிரும். அதே இப்போ இதோட டேட்டா ஒரு சும்மா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், டெஸ்ட் அப்படியே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், எஃப் டிரைவ் டெஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், டெஸ்ட் 2 வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நான் தெரியாம இந்த எனக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து MBRல இருக்கு. ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ஹார்ட் டிஸ்க் சைஸ். எனக்கு இது 2 TB இருக்கு, எனக்கு 5 TB இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப இது MBR சப்போர்ட் பண்ணாது, அப்ப ஜிபிடி நான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா டிஸ்க் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இதுல இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்க இப்படி கன்வெர்ட் பண்றது வந்து தப்பான மெத்தடு. இந்த மெத்தட்ல கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுக்கணும். இந்த EFGH இந்த டிரைவ்ல இருக்க டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்துட்டு தான் கன்வெர்ட் பண்ணணும், எடுக்காம கன்வெர்ட் பண்ணக்கூடாது. This operation select conversion. So கன்வெர்ட் பண்றேன். ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கா? கன்வெர்ட் ஆகலையோ? மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ல இருக்குது, இன்னும் இது கன்வெர்ட் இன்னும் ஆகல. கொடுத்துட்டு போட்டு பார்க்க. இது இருக்க வால்யூம் எல்லாம் டெலீட் பண்றேன். முதல்ல அன்அலோகேட்டடா மாத்திக்கிறேன். ஸோ சரி, டைனமிக் ஜிபிடி கொடுக்கணும். நீங்க இந்த பார்ட்டிஷன்லாம் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஆப்ஷனே வருது, கன்வெர்ட் டு ஜிபிடி ஆப்ஷன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போதான் கன்வெர்ட் ஆகுது ஜிபிடியா. இப்போ ஜிபிடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? அப்ப ஒரு பார்ட்டிஷனை டைரக்டா ஜிபிடியா மாற்ற முடியாது. நீங்க அந்த டிஸ்க்ல இருக்கிற பார்ட்டிஷனை ஃபுல்லா டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு தென் நீங்க ஜிபிடியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்துட்டு தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஐ கேன் கிரியேட் த வால்யூம்ஸ். இதில் நான் வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணிப்பேன். இதில் வந்து 10 GB கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சி E drive, then F drive. C drive F drive வந்துருச்சு. ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS ஃபைல் சிஸ்டம் இருக்கும்.
பட் தெர் இஸ் அ கமாண்ட், ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் மூலமா நீங்க பண்றீங்கன்னா டேட்டா லாஸ் ஆகாம நீங்க வந்து எம்பிஆர் டு ஜிபிடி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது விண்டோஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். விஎம்ஆருக்கு கூட இந்த விஷயம் பெருசா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எம்பிஆர் ஜிபிடி பத்தி நீங்க பெருசா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் விண்டோஸா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போறீங்கன்னா யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜிபிடி, வாட் இஸ் எம்பிஆர். அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சரியா? எனி டவுட் கைஸ்? இப்போ பேசிக் NTFS டைனமிக்னு சொல்லிட்டு 2 இருந்தது. பேசிக்கும் டைனமிக் 2 டிஃபரன்ஸ். பேசிக் அப்படிங்கிறது எம்பிஆர் தான். டைனமிக் அப்படிங்கிறது ஜிபிடிக்கு உள்ள வரும். ஒரே நிமிஷம் இருங்க, இங்க டெலீட் பண்றாங்க. ஜி எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ ரெக்கவரி பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, சி டிரைவ்க்கு முன்னாடி? புரியல, எது ரெக்கவரி பார்ட்டிஷன்? இது வந்து சி டிரைவ்க்கு முன்னாடி ஆகுறது இல்ல. இது வந்து அதான் இப்போ இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா சி டிரைவ்க்கு நெக்ஸ்டா வந்ததுன்னா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இல்ல சி டிரைவ்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, உங்க சி டிரைவ் இந்த இதுல பண்ணலாமே, ஸ்ட்ரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. இல்ல சி டிரைவ்க்கு நெக்ஸ்ட்ல ரெக்கவரி பார்ட்டிஷன் இருந்தா ரெக்கவரி ட்ரெயின் இந்த இருக்கு பாருங்க. அதுதான் ஜி. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும்போது ஃப்ரண்ட்ல கிரியேட், ஓகேங்களா? சி டிரைவ்க்கு நெக்ஸ்ட்ல கிரியேட் ஆயிருந்தா நம்மளால பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ண முடியாதுல்ல? ஆமா, சி டிரைவ் நெக்ஸ்ட்ல கிரியேட் ஆகாது. இது பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகுறது. நீங்க ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்பயே ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இது நம்ம பண்ண மாட்டோம், இது ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். இந்த ரெக்கவரி பார்ட்டிஷன் EFI பார்ட்டிஷனும் இது சீக்கு முன்னாடி பின்னாடி வரும், சீக்கு முன்னாடி தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஆனா கேக்குதுங்களா? கேக்கு சொல்லுங்க. ஆனா இப்போ சி டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 50 GB நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 499 MB வருது. இது ஆக்சுவலா அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா இப்போ சி டிரைவ் வந்து நம்மளால எக்ஸ்டெண்டே பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சினாரியோல எப்படி இருக்கு அப்படின்னா, சி டிரைவ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 499 MB 99 MB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல ஒரு ஜிபி கணக்குல இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. சோ இது எதனால அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது? அத பத்தி சொல்ல முடியுங்களா? ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப ஏதாவது மாத்தி இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க டிரைவ்ல. அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிற டிரைவ். நம்ம இதை பண்ணவே மாட்டோம், மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுறது. இன்ஸ்டால் பண்றப்ப தப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, அதனால பார்ட்டிஷன் மாறி இருக்கு. இப்போ இன் கேஸ் நான் சி டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 GB நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பெருசா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன், AutoCAD ஸோ அந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ சி டிரைவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சினாரியோல நம்ம கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்க இந்த டிஸ்க் பார்ட்டிஷன்ல மட்டுமே நம்மளால பண்ண முடியல. தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு தான் நம்மளால மூவ் பண்ண முடியுது. தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு மூவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 GB கிட்ட வந்து ஹைட் ஆயிடுது. ஓகே, 3 or 2 GB. ஸோ இந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இல்ல இதுல நீங்க வந்து மேனுவலா பண்ண முடியாதுங்க, தேர்ட் பார்ட்டி வச்சு தான் பண்ண முடியும். இந்த சினாரியோல நீங்க வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா அவனோட ஆர்கிடெக்சர் அப்படிதான், அது ஃபர்தரா பண்ண முடியாது. நீங்க தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணிக்கலாம், பட் அது ரிஸ்கி தான். அது இதுல பண்ண முடியாது. அப்ப மறுபடியும் நீங்க இது என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இருந்தா சரி பண்ண முடியும். பட் ஆனா என்ன ப்ரோ, ஆனா ஒண்ணு என்னன்னா நீங்க கேக்குறதுக்கு இப்ப 10 GB சி டிரைவ் இருக்குது பக்கத்துல வந்து. இல்ல யாரோ பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரியல, சவுண்டா பேசுங்க. இல்ல ப்ரோ, இதுக்கு தான் நான் சொல்றேன். மேபி அவர் கேக்குற கொஸ்டின் நான் சொல்றது ஓகேவா அப்படின்னு தெரியல, நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப 40 GB அவர் கேக்குறது எப்படி கேக்குறாருன்னா 40 GB சி டிரைவ் இருக்குது லாஸ்ட்ல, அதுக்கு பக்கத்துல ப்ரோ அந்த ஸ்கிரீன் தெரியுமா? இப்ப அதுக்கு பக்கத்துல 499 MB. இப்ப அவர் எப்படி கேக்குறாரு அப்படின்னா சி டிரைவ் இருக்குது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பட் ஏன்னா அதுக்கு பக்கத்துல வந்து எனக்கு ரிகவரி பார்ட்டிஷன் 499 MB இருக்குது, அதனால என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அப்படிதானே கேக்குறீங்க ப்ரோ?
நீங்க ஆமா கொஸ்டின் ஆமா ஆமா bro. அதேதான். அப்ப நீங்க என்ன ஆமா ஜி. பண்ணும் அப்படின்னா அப்படி என்ன பண்ணும்னா அவரு சொன்ன மாதிரி தான் ப்ரோ சொன்ன மாதிரி தான் பண்ண முடியாது. பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் அந்த சி டிரைவுக்கு பக்கத்துல அந்த ரிகவரி பார்ட்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிகவரி பார்ட்டிஷனை டைம் பீயிங்க்கு நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஆக்சுவலா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 499 MB உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க விஎம்எல் லெவல்ல போய் அடிஷ்னல் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை அங்க கொடுத்துட்டு அதே ஒரே ஹார்ட் டிஸ்க்ல கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 500 MB மட்டும் விட்டுட்டு மீதியை உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஒன்றும் அடிஷ்னல் 40 GB வேணும் அப்படின்னா அங்கே 40 GB ஆட் பண்ணிடணும். அங்கே விஎம்எல் லெவலில் 40 GB ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு அன்அலோகேட்டில் எத்தனை காமிக்கும் அப்படின்னா 40 GB ப்ளஸ் அந்த 419 MB ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அது ஒரே இதாக அன்அலோகேட்டில் காமிக்கும். அப்போ நீங்கள் இங்கே ஓஎஸ் லெவலில் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த 500 MB மட்டும் விட்டுட்டு மீதி இதை வந்து சி டிரைவுக்கு நீங்கள் சிங்க் பண்ணி விட்டுக்கணும். இதுதான் ஆப்ஷன். அப்போ அந்த எப்படி நான் திரும்ப ரிகவரி ஆப்ஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தனியாக கமாண்ட் இருக்குது மைக்ரோசாஃப்ட். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பியும் ரிகவரி பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணிக்கணும். பட் இது வந்து ரிஸ்க் தான் உங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப ரிஸ்க். கம்பல்சரி எனக்கு வேணும் உங்களுக்கு ஏன்னா ரெக்கவரி கம்பல்சரி பார்ட்டிஷன் வேணும் டெலீட் அப்படின்னா பண்றப்ப மேபி எதுனாலும் கரெக்ட் இதுதான். ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல என்ன ரிஸ்க் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க இது நம்ம நினைக்கலாம் சரி நான் இதை பண்றதுக்கு முன்னாடி நான் எதுக்கும் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த விஎம் எவ்வளவு அனுப்பினா நான் ரிவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க, பண்ண ஸ்னாப்ஷாட் முடியாது. எடுத்தா அது ஒர்க் அவுட் இல்ல ஆகாது. இல்ல இந்த மாதிரி அதுதான் நேரத்துல ஸ்னாப்ஷாட் இல்ல எடுக்க இல்ல முடியாது. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நீங்க சி டிரைவ்ல அங்க விஎம்ல ஸ்னாப்ஷாட் வச்சுக்கிட்டு நீங்க இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஆக்சுவலா விஎம்ஆர் லெவல்ல. ஸோ இது ரிஸ்க் தான். பட் இதை எதுக்கு நான் தெளிவா சொல்றேன்னா நான் லாஸ்ட் வீக் கூட இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணோம். அதனால சொல்றேன். நாங்க ஓஎஸ் டீம் கிட்ட சொல்லிட்டோம் இது ரிஸ்க் தான், விஎம்ஆர் லெவல்ல நாங்க பண்ணி கொடுத்துறோம், நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். இல்ல நாங்க கஸ்டமருக்கு கண்டிப்பா 40 GB கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ரிகவரி பார்ட்டிஷனை என் முன்னாடி தான் டெலிட் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஓகே விஎம்ஆர் லெவலில் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், நான் மெயில் மட்டும். பட் அவங்க சைடு அவங்க ரிஸ்க் எடுத்து விண்டோஸ் டீம் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். நீங்க ரிஸ்க் எடுக்க விருப்பம் அப்படின்னா இந்த சினாரியோ இருந்தால் நீங்க பண்ணிக்கலாம். அவருக்கு தெரியும் ப்ரோ. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க ஒண்ணுமே இல்ல, ஓஎஸ் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன டவுன் டைம் வாங்கணும். ஓஎஸ் திருப்பி இன்ஸ்டால் பண்றப்ப அந்த பார்ட்டிஷனை ஃபுல்லா சி டிரைவ் மட்டும் கம்ப்ளீட் டெலீட் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றப்ப இல்ல டெலீட் ப்ரோ, பண்ணிட்டு பட் மறுபடியும் நம்ம கிரியேட் பண்ணா மறுபடியும் எல்லாமே ப்ராப்பரா கிரியேட் ஆயிரும். இல்ல ஓஎஸ் கிரியேட் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி அங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க தானே வெப் அப்ளிகேஷன். எங்களுக்கு நடந்த சினாரியோ சொல்லி இப்ப ஓகே ஓகே கஸ்டமர் வந்து வெப் அப்ளிகேஷன் அங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்ம சிம்பிளா அவனுங்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது எங்க சினாரியோ பிரகாரம். அதனால சொல்றேன். சம்டைம்ஸ் ஒரு டிபெண்டன்சி risk எதுவும் எடுத்து அப்ளிகேஷன் டிபெண்டன்சி இருந்தா பண்றது கொஞ்சம் சிரமம் தான். அதனால சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மறுபடியும் அன்இன்ஸ்டால் ஆயிரும். மறுபடியும் நீங்க முதல்ல எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணும். ப்ரொடக்ஷன்ல இது பண்ணது கொஞ்சம் சிரமம் தான். பட் வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம முதல்ல எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி தான் ஆகணும். இந்த சினாரியோ நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய ஸ்பேஸ் டிமாண்ட் பண்ணும் சி டிரைவ்ல. அப்படி இருக்கிறப்ப நம்மளால இன்க்ரீஸே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்ம வேற வழி இல்லை, திருப்பி ஓஎஸ் இது போட்டு அதனால தான் அப்ளிகேஷன் நம்ம எல்லாமே வாங்கிட்டு தான் பண்ணணும். பட் இது ரேர் கேஸ் சினாரியோ தான். இது ரொம்ப அடிக்கடி வர சினாரியோ கிடையாது, ரேர் கேஸ் சினாரியோ தான்.